வீவர்ஸ் இது என்ன பார்த்தீங்கன்னா கீபேட் மொபைல் பேசிக் மாடல் டிஸ்பிளே வந்து ஒழிஞ்சிருந்தது. இப்போது மாற்றி ஆயிடுச்சு நம்ம டிஸ்பிளே. சரிங்களா, அதுக்கு வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களா மொபைலு ஃபுல்லாக டிஸ்பிளேலாம் நொறுங்கி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே மாற்றணும். டிஸ்பிளே மாற்றினா நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். பேக் டோர் ஓப்பன் பண்ணணும், பேட்ரி ஓப்பன் பண்ணணும், சிம்மு கைட்டு வச்சிடணும், ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடணும், அது ஸ்டைலாக தூக்கி போடணும். அப்படின்னா இந்த இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். நகை இருக்கணும், நகை இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்புறமா இந்த மேலே ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும், ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், சால்டிங் எடுத்துக்கணும். டிஸ்பிளே கைட்டணும், அப்படி சால்டிங் பண்ணி கைட்டணும். அப்படி சால்டிங் பண்ணி கைட்டுட்டு டிஸ்பிளே அப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு புது டிஸ்பிளே எடுக்கணும். புது டிஸ்பிளே எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி எல்லாம் இப்படி பண்ணணும். லெட் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக இது மாதிரி ஆகிடும். அப்புறமா டிஸ்பிளே இப்படி வச்சு போர்டில் வச்சு கரெக்டாக வச்சு பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். தப்புன்னு எதுனா ஜாயிண்ட் ஒட்டிச்சுன்னா டிஸ்பிளே வராது. கரெக்டாக பண்ணணும். பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஸ்டிக்கர் என்ன பண்ணோம், எப்படி பிச்சமோ அப்படியே ஒட்டிடணும். ஒட்டிட்டு போட்டு பேட்ரி முதல்ல பார்க்கணும், போட்டு செக் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கணும். வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அப்புறம் மேலே ஒன்று டிஸ்பிளே ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும். புது டிஸ்பிளேல ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா இந்த இதெல்லாம் க்ளீனாக வச்சிடணும். லைட்டாக ஊதணும், ஏன்னா டஸ்ட்டு இருக்கும். வச்சு பேக் பண்ணணும். பேக் பண்ணிட்டு திருப்ப சொன்னது தான், ஸ்க்ரூ ட்ரைவர் என்ன பண்ணணும், ஸ்டைலாக இப்படி போடணும். போட்டு ஸ்க்ரூ போட்டணும். நாலு ஸ்க்ரூ தான் இருக்கும், போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன பண்ணணும், சிம்மு அவங்க போட்டுடணும். பேட்ரி போட்டு பேக் டோர் போட்டு ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி திருப்பி ஆன் பண்ணி செக் பண்ணிடணும். ஓகே, டிஸ்பிளே போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டு விட்டது. பாய்.